2K கிட்ஸுக்கெல்லாம் இவரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரெட்பிக்ஸ்னு ஒரு சேனல், அந்த சேனல்ல இவங்க 2 பேர் காம்போ தான் பயங்கரமாவே இருக்கும். இப்பத்தி பசங்களாம் லைசன்ஸ் இல்லாம வண்டியை ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதை கருத்தா சொன்னா கேட்க மாட்டாங்கன்ட்டு அதை ஒரு பாட்டாவே எழுதி விட்டுருப்பாரு. அந்த பாட்டை கேளுங்க. அழகா இருக்க பொண்ணை பார்த்து பைக்க ஸ்பீடா ஓட்டாத, அந்த பொண்ணு கொஞ்சம் சிரிச்சு புட்டா பெண்டு போட்டு காட்டாத. ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தனா என்னன்னா போவோம், வாட்சி மோதிரம் செயின் என்னன்னா போவோம், அது எல்லாத்தையும் ஒரு பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு. பைக்கு செல்போனு இருந்தா தமச்சி, அட்டு ஃபிகர் கூட பார்க்க நம்மள முறைச்சி. அந்த அதே மாதிரி வினோத் அண்ணன் சோசியல் கண்டென்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதாவது சமூகத்துல என்ன அநீதி நடந்தாலும் அவரோட பாட்டு முன்னாடி கண்டிப்பா இருக்கும். சாதி மதம் இல்ல, அரசியல் ஆதாயத்துக்கு அடிக்கிறீங்க கொல்ல, தமிழ் மொழிய அழிக்க வரீங்க. இந்த ட்ரெண்ட்ல இருந்து இந்த ட்ரெண்ட் வரைக்கும் எல்லாத்துக்குமே பாட்டு வச்சிருக்காருங்க. கண்ணு குழி அழகி, கமலப்பழம் ஒதுட்டழகி, ஊட்டியா பில்வோவியா ஓரமா தான் போவியா. வருஷம் வேளாங்கண்ணி நடந்து போறவங்களுக்கு இவர் பாட்டு தாங்க விருந்து. ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதம்மா உன்னை சுத்தி. இந்த கானாவின் குரல் இங்க மட்டும் நிக்காம அடுத்த கிரேடுக்கு போய் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோக்கு போய் அதுல வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஃபேமஸா இருக்காரு. சீசன் 9 நம்ம பிக் பாஸ், நடந்த கதையை சொன்னா ரொம்ப டமாசு. இது எப்படி ஆச்சு சாத்தியம்? நம்ம கண்டென்ட்ல யாரை பத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு வினோத் அண்ணனை பிடிக்கும்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க.